ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலில் போயிட்டுருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸில் நம்ம போன வாட்டி ஒரு பிவட் டேபிள் பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். இது அதோட கண்டினியூவேஷன் வீடியோ பார்ட் 2. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 5 ஹேக்ஸ் ஆஃப் பிவட் டேபிள் பார்க்க போகிறோம். ஹேக்ஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் இது எப்படி வேணா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் ரெக்கமெண்டட் பிவட் டேபிள். நம்ம சீக்கிரமா நம்ம இது மாதிரி ஃபீல்டு என்ன, ரோ என்ன, காலம் என்ன இப்படிலாம் பண்ணாமல் எனக்கு டக்குன்னு ஒரு பிவட் டேபிள் வேணும், எந்த பெஸ்ட் பிவட் டேபிள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை எப்படி பண்ணலான்னா, இது மாதிரி டேட்டாவை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட இன்சர்ட் போயிட்டு ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலே ஒரு சில பெஸ்ட் பிவட் டேபிள்ஸை இது மாதிரி காமிச்சிடும். ஸோ இங்கே உங்களுக்கு அதோட ப்ரிவ்யூ இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி காமிக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எது மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இது மாதிரி வேணும் இல்லை இது மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சொல்லி நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு சரி எனக்கு இது மாதிரி ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு அந்த பிவட் டேபிள் இங்கே ரெடியாக வந்துடும். குயிக்காக பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது இது மாதிரி ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ் வச்சு கிரியேட் பண்ணலாம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இது மாதிரி ஒரு டேட்டா இருக்கு இல்லைங்களா? இந்த டேட்டால நமக்கு டேட் இருக்கு. இந்த டேட் வந்து DDMM YYYY ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ நான் இதை காமிக்கிறச்ச என்ன திடீர்னு வந்து எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் உனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு காமின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறது, இதை இங்கே இன்சர்ட் கொடுத்துட்டு இது என்ன குவார்ட்டர் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு அப்படி நம்ம பண்ணுறதை விட நமக்கு பிவட் டேபிள்லேயே ஈஸியான வழி இருக்குது. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்து பிவட் டேபிள் கொடுத்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டே கொடுத்துப்போம். இங்கே கேல கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிவட் டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு என்ன, நமக்கு ஒரு டேட் ஃபீல்டு வேணும் சரிங்களா? ஸோ அங்கே என்னெல்லாம் டேட் இருக்கோ உங்களுக்கு அந்த டேட் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை குவார்ட்டராக காமிக்கணும். ஆக்சுவலாக இப்போ இது பக்கத்தில் போயிட்டு நம்ம டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம சம் பண்ணிட்டோம்னா ஒரு டேட்டுக்கும் சேல்ஸ் எவ்வளோன்றது வந்துடும். ஆனால் நம்மளை கேட்டது குவார்ட்டர்லி சேல்ஸ் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த டேட் ஃபீல்ட் கிட்ட இருக்கு, அதை ரைட் கிளிக் பண்ணி நம்மோட குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு எது மாதிரி குரூப் பண்ணணும்னு கேக்குது. மாசத்துக்கானது காமிக்கணுமா, இல்ல உங்களுக்கு குவார்ட்டர்லி காமிக்கணுமா, இயர் காமிக்கணுமா அப்படின்னு கேக்குது. ஸோ நமக்கு டேட்ஸ் பாருங்க, அது என்ன டேட் ஸ்டார்டிங் என்ன எண்ட் டேட்னு காமிச்சிருச்சு. ஸோ 15/1/2025 30/12/2025 வரைக்கும் தான் உங்ககிட்ட டேட் இருக்குன்னு காமிச்சிருச்சு. ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு குவார்ட்டர்லியும் வேணும் மந்த்தும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா போதும். Q1 ஸோ அந்த மந்த்ஸ்க்கு போனது இது, Q2 Q3 Q4 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே ரைட் கிளிக் பண்ணி கொலாப்ஸ் என்டையர் ஃபீல்டு கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்குமான சேல்ஸ் நமக்கு இங்கே தெரியும். இல்லை எனக்கு மந்தே வேண்டாம் குவார்ட்டர் மட்டும் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே போயிட்டு இந்த மந்த் ஃபீல்டு எடுத்து விட்டிங்கன்னா வெறும் குவார்ட்டர்லி டேட்டா மட்டும் உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா? ஸோ இதுதான் குரூப்பிங் ஆஃப் டேட்ஸ் அப்படின்னு சொல்றது. சரி, மூணாவது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க நம்ம போடுறச்ச நமக்கு இந்த டேட்ஸ் எடுத்துட்டு இப்போ இங்க போய் நான் வந்து டேட் எடுக்கணும் அப்படி இல்லைங்களா? ஸோ இங்க போனீங்கன்னா டேட் இது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியான காலம்ஸ் தான் இருந்தது நம்ம டேட்டால, அதனால வெறும் ஐ வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. ஒரு சிலது ஏஇசட் வரைக்கும்லாம் ஒரு சிலரோட ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறச்ச உங்களுக்கு இது மாதிரி இது வந்து நம்மளோட டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா சோர்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மோட இங்க ஃபீல்ட்ஸ் காமிக்கிறச்ச நமக்கு ஒரு சிலருக்கு நல்லா பழக்கமானவங்க டேட்டா சோர்ஸ் பழக்கமானவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். பட் ஒரு சிலருக்கு இது A to Z ஆர்டர்ல இருந்தா ஈஸியா இருக்கும், நாங்க போய் எடுத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு இங்க ஒரு வழி இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கியர் மாதிரி இருக்கு, அதாவது செட்டிங்ஸ் இது, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க சார்ட் A to Z அப்படின்னு சொல்லி ஒரு வழி இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு இது மாதிரி வந்துடும் சரிங்களா? அப்போ நீங்க ஈஸியா
நம்மளோட A to Z ஃபார்மேட்ல வரும். இது இல்லாம நீங்க இங்கேயும் போயிட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அப்படி வேணும்னா உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா சேல்ஸ் என்னெல்லாம் ஃபீல்ட் இருக்கோ அது வரும். உங்களுக்கு தேவையானதை டிக் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ என்ன தேவை, டேட் தேவை. ஸோ அந்த டேட் கிளிக் பண்ணி இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி குவார்ட்டர் மந்த்ஸ் அப்படின்னு வருது, எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சேன், ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிட்டீங்கன்னா என்ன டேட்டா சோர்ஸில் என்ன இருக்கும் அந்த டேட் மட்டுமே நான் உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் குரூப்பிங் ஆஃப் டேட்ஸ். இதுதான் நம்மளோட சார்ட்டிங் ஆஃப் தி டேட்டா சோர்ஸ் ஃபீல்ட்ஸ். இது வேணும் இல்லை எனக்கு வந்து இது மாதிரி வேண்டாம் டேட்டா சோர்ஸ் ஆர்டரே போதும் அப்படின்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இது மாதிரி நமக்கு வேண்டிய வகையில் சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படியும் பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போ 4வது ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். என்னன்னு சொன்னா இப்போ இது மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இது மாதிரி உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை வச்சு உங்களை என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு குவார்ட்டர்லி சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு என்ன இருக்கு அப்படி இது வந்து இந்த பேட்டர்ன் பேர் என்னன்னு சொன்னா கிராஸ் டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த டேட்டா என்னன்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆர்டர் ஐடி, இது நம்மோட டேட், இந்த டேட்ல இந்த ஆர்டர் ஐடியில் இவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்றது தான் இந்த டேட்டா. ஸோ எனக்கு இது மாதிரி இருக்கிற டேட்டாஸை நீங்க ஒரு பிவட் டேபிள் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுங்க. இதுல கண்ட்ரோல் A கொடுத்துட்டு இன்சர்ட் பிவட் டேபிள் கொண்டு வந்து நியூ ஒர்க் ஷீட் கொடுத்து பாருங்களேன். இது ஒன்னொன்னுத்தையும் நீங்க இது மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது உங்களுக்கு யூஸே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இல்லாம நமக்கு யூஸ்ஃபுல்லான நமக்கு தேவையான டேட்டா ஃபார்மேட்ல இதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா Alt+D கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட பிவட் டேபிள் விசார்ட் ஓப்பன் ஆயிடும். அதுல நீங்க இங்க இருக்கிற மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் அ சிங்கிள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்மோட ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த ரேஞ்ச் ஃபுல்லத்தையும் இந்த கிராண்ட் பிவட் டேபிள் கிராண்ட் டோட்டல் இல்லாம அது வரைக்கும் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துடுங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நியூ ஒர்க் ஷீட்ல வந்துடு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம நியூ ஒர்க் ஷீட்ல ஃபுல்லா வந்திருக்கு 4911,500. நம்மளோட கிராஸ் போயிட்டு இங்க லாஸ்ட்ல செக் பண்ணிக்கோங்க 4911,500. இதுக்கும் அதுக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டுமே பிவட் டேபிள் மாதிரி தானே வந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆமா. ஆனா நமக்கு தேவையான டீட்டெயில் எப்போ வரும்னா இங்க போய் இதை நீங்க டபுள் கிளிக் பண்றச்ச இங்க பாருங்க நமக்கு தேவையான சம் வந்துடும். இதுல உங்களுக்கு தேவையே இல்லாத இந்த delete பண்ணிக்கலாம். எந்த காலம் வேண்டாம் எந்த ரோ வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க delete பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இதுதான் நம்மோட ஆர்டர் ஐடி, இதுதான் நம்மோட ஆர்டர் டேட், இது நம்மோட சேல்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? டோட்டல் சேல்ஸ் எப்படியோ. ஸோ நமக்கு தேவையான டேட்டா நமக்கு வந்துருச்சு பாருங்க. இதை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்போ உங்களை என்ன கேட்டாங்க, குவார்ட்டர்லி சேல்ஸ் கேட்டாங்க. அதை நீங்க எடுத்துட்டு வந்து இங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இங்க கொடுத்து ஓகே கொடுத்து உங்களுக்கு டேட் இங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குரூப் போயிட்டு எனக்கு டேஸ் மந்த்ஸ் வேணாம், குவார்ட்டர் மட்டும் ஓகே கொடுத்துட்டு நம்மோட சேல்ஸ் வேல்யூ உள்ள தூக்கி போட்டீங்கன்னா நமக்கு குவார்ட்டர்லி சேல்ஸ் வந்துடும். ஸோ இது மாதிரி தான் நீங்க வந்து ஒரு கிராஸ் டேபிள்டா இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை பிவட் டேபிளா மாத்திட்டு பிவட் டேபிள் அந்த டீடைல் எடுத்து இது மாதிரி வந்தீங்கன்னா நீங்க இதுல இருந்து உங்களுக்கு எப்படி பிவட் டேபிள் வேணுமோ அப்படிப்பட்ட ஒரு பிவட் டேபிளை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரி எங்கெல்லாம் உங்க டேட்டா சோர்ஸ்ல ஒரு டேட் இருக்கோ அதுல நீங்க டைம் லைன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்ட்ஸ்க்குலாம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க அனாலிசிஸ்க்கு கூட. சரி, அதை நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பிவட் டேபிள் போட்டதுக்கு அப்புறமா அதுல ஒரு டேட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருந்ததுன்னு சொன்னா இன்சர்ட் போயிட்டு பிவட் டேபிள் அனலைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இன்சர்ட் டைம்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட டேட் ஃபீல்டு இங்க இது மாதிரி வரும். அதை டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நம்மளோட டைம்லைன் வந்துடும். இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த டைம்லைனுக்கு நீங்க கலர்ஸ் எல்லாம் கூட மாத்திக்கலாம்.
உங்களுக்கு தேவையான கலர்ஸ், உங்க டேஷ்போர்டுக்கு ஏத்த கலர்ஸ் நீங்க இது மாதிரி டார்க் கலர், லைட் கலர்ஸ் இது மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு தேவையான நியூஸ் டைம்லைன் ஸ்டைல்ஸை நீங்களே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா உங்களோட டேஷ்போர்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டைம்லைன் உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகும்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த டேட்ஸ்ல நான் ஜூன் மந்த் பத்தி மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆகஸ்ட் பத்தி மந்த் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இது மாதிரி அந்த மந்தோட சேல்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில உங்களுக்கு இங்க காமிச்சிடும். அதே மாதிரி நீங்க எனக்கு இது மந்த் வைஸ் வேணாம், குவார்டர்லி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க போயிட்டு குவார்ட்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது என்ன குவார்ட்டர்ஸ் வேணுமோ அந்த குவார்ட்டர் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குவார்டர்லி சேல்ஸோட டீடைல்ஸ் உங்களுக்கு இங்க வந்துடும். சரிங்களா? இது உங்களுக்கு நிறைய இயர் இருக்க டேட்டா வந்தா இயர்ஸும் இருக்கு, டேஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரேஞ்ச் நீங்க இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு கூட நீங்க இது மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஒண்ணு வேணும்னா இது மாதிரி சிங்கிள் கிளிக், இது உங்களுக்கு அதுவே இப்படி வேணும்னா ஷிஃப்ட் வச்சோ இல்ல உங்களோட மவுஸ் வச்சோ இது மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மல்டிபிள் டைம்லைன்ஸ்க்கான டேட்டாவை நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இப்படிதான் நம்ம பிவட் டேபிள்ஸ்ல நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸ் நிறைய இருக்கு. நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பிவட் டேபிளோட பார்ட் 2 வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. அடுத்த வீடியோல நம்ம இன்னும் ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.